ரொம்ப கேவலமான டெக்னாலஜி. எனக்கு சுத்தமா பிடிக்கல. CMF ஓட மீடியா பாக்ஸ். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து 28ஆம் தேதியே எல்லா கிரியேட்டர்ஸுமே போட்டிருப்பாங்க. பட் நாங்க போடல. காரணம் என்னன்னா 28ஆம் தேதி தான் இவங்களோட ஈவெண்ட் வந்து டெல்லியில வந்து நடந்துச்சு. அதனால நம்ம இப்பதான் இந்த பாக்ஸை வந்து அன்பாக்சிங்கே பண்ண போறோம். இதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ணி வீடியோலாம் போடணும். ஏன் புள்ளி புள்ளியா வச்சு எழுதுறேன்னு புரியவும் மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன ஃபோன் 2 Pro. வெல்கம் டு நத்திங். ஓகே, எதனால வந்து நம்ம பாக்ஸ் பெருசா இருக்குன்னு யோசிப்போம். ஏன்னா வந்து இது எப்பயும் போல சாம்சங் எல்லாரும் மாரி தான் பாக்ஸ் கொடுப்பாரு. இந்த வட்டி வந்து அற்புதமா வந்து கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் வந்து லாங் டேர்ம்ல வந்து இவங்க கொண்டு போவாங்களான்னு தெரியாது. இப்போதைக்கு வந்து ஒரு டெஸ்டிங்காக கொடுத்த மாதிரி தான் வந்து ஈவெண்ட்ல சொன்னது. அதனால நம்ப வேணாம் கொடுப்பாங்களான்னு. திடீர்னு கட் பண்ணாலும் பண்ணுவாங்க. உண்மையிலே ஃபோன் கலர் சூப்பராக இருக்குப்பா. அண்ட் இந்த வட்டி போன வட்டி கொடுக்காத அடாப்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இனிமே அடாப்டரும் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது லாங் டேர்ம்ல வரும்னு சொல்லி அதுவுமே சொல்லலை. 33 வாட்ஸ்ல வந்து அடாப்டர் இருக்கு. டைப் சி கேபிள், யூசர் மேனுவல். அண்ட் அது போக CMF ஓட பட்ஸ் 2வும் பட்ஸ் 2 Plus வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறது இல்லை. அதனால சும்மா அன்பாக்சிங் மட்டும் பார்த்துட்டு இதோட ஃபுல் இது பத்தி நான் ஒரு தனியா ஷார்ட்ஸ் வேணா போடுறேன். பரவாயில்ல இந்த வாட்டி. ஆனால் சூப்பராக ப்ரீமியமாக இருக்குது. நமக்கு கையில் பிடிச்சி பார்க்குறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனையும் சரி இந்த TWSையும் சரி ஒன்னா சேர்த்து வாங்கி ஒருத்தன் வச்சிருக்கான் அப்படின்னா இது வந்து இவ்வளோ லோ பட்ஜெட் ஃபோனா அப்படின்றது சத்தியமா தெரியவே தெரியாது. ஏன்னா ஒரு ப்ரீமியம் ஃபோன் லுக் தான் தரும். அண்ட் மேக்ஸிமம் நிறைய பேத்துக்கு வந்து CMF ஃபோன்னா என்னன்னே தெரியாது. அப்படி இருந்து அவங்க இந்த ஃபோனை பாக்குறாங்கன்ற பட்சத்துல இது ஒரு எப்போ பெரிய ஃபோன் வச்சிருக்காரு போல அப்படிதான் நினைப்பாங்க. அடுத்து வந்து கீழையும் ஒரு பார்ட்டிஷன் இருக்கு. மேல ஒரு பாக்ஸ் மாதிரி, கீழையும் போன வாட்டி எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும். யூனிவர்சல் கவர். இதுதான் வந்து நம்ம அவுத்து மாட்டுறது இருக்குல்ல. ஆனா இது பிளாஸ்டிக் மட்டி மாதிரி தான் இருக்கு. சிம் எஜெக்டரும் சரி ஸ்க்ரூவும் சரி இதுல இருக்கு. சப்போஸ் ஸ்க்ரூ தொலையுதுன்ற பட்சத்துல அது மாட்டுறதுக்கான ஸ்பேர் ஸ்க்ரூவும் இதுக்குள்ளே இருக்கு. அப்புறம் இன்டர்சேஞ்சபிள் லென்சஸ். ஓகே, ஒன்னு வந்து ஃபிஷ் ஐ லென்ஸ், இன்னொன்னு வந்து மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் போன வாட்டி கொடுத்த மாதிரியே லேண்ட்யார்ட் கழுத்துல மாட்டிக்கிறது. இதெல்லாம் ஆனா யூஸ் பண்ணுவாங்களா யாரும்? இங்க வாரி இது எவனாவது மாட்டுவானடா. நெக்ஸ்ட் வந்து வாலெட் வித் ஸ்டாண்டு. இது நல்லா லெதர் ஃபினிஷ்ல சூப்பரா கொடுத்தாங்க. சரி, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அடிக்கியாச்சு. ஸ்பெக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். CMF இப்போ இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்றப்பே சரி, எனக்கு நத்திங் கம்யூனிட்டி எடிஷன் ஷார்ட்ஸ் ஒன்று பண்ணியிருப்பேன். அப்பயும் தோணுன ஒரே விஷயம், இந்த ஃபோனை வந்து வாங்கியிருப்பாங்க தெரியுமா, அவங்களோட ஃபீட்பேக்கை வந்து நத்திங் எப்பவுமே CMFஓ நத்திங்கோ யாருனாலுமே கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன் சொல்றேன்னா மித்த பிராண்ட் அப்படி கிடையவே கிடையாது. இந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்றப்பயுமே இதுக்கு முன்னாடி வந்து CMF 1ம் சரி, அதுல அவங்க என்னதான் இருக்கிறதுலே நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்திருந்தாலும் அதுல சில பல குறைகள் நமக்கு இருக்கும் தெரியுமா. அதை அவங்க வந்து பெரிய அளவுல சரி பண்ணலைனாலும் அதுக்கான ஒரு ட்ரை கொடுக்குறாங்கன்றது மட்டும் நமக்கு கண்டிப்பா வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த 2 Pro வந்து எனக்கு ஓப்பன் பண்றப்ப 2 Proவா என்ன அப்ப பேஸ் மாடல் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா பேஸ் மாடல்லாம் கிடையாது. இந்த போனோட லான்ச் பண்ண ஒரே போன் இது மட்டும் தான். அதோட நேம் வந்து நத்திங் 2 Pro. ஓகேவா, இதை வந்து நான் ஓப்பன் பண்றப்பையும் தோணுன ஒரே விஷயம், எப்ப நிறைய விஷயம் காது கொடுத்து கேட்டிருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு நமக்கு வந்து கழட்டி மாட்டுற மாதிரி கொடுத்துருந்தாங்களா, ஸ்க்ரூ வச்சு நம்மளே கழட்டி பேக் கேஸை வந்து மாட்டிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி அப்படி கொடுக்கல. உடனே என்ன கொடுக்கல, ஐயோ அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். என்னதான் நமக்கு வந்து அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்மளாலே மாட்டிக்க முடியும்னு கொடுத்தாலும் அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அது வந்து ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தான் அந்த ஃபோனை நம்மளால வச்சுக்க முடியுமே தவிர ஒரு லாங் டேர்ம்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபாவோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோனாவோ அதை வந்து நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இந்த வாட்டியும் எல்லா சைடுமே ஸ்க்ரூ இருக்கும். பட் வந்து நம்மளால இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே கழட்டிக்க முடியுமே தவிர நம்ம பேக் கேஸ் வந்து கலண்டெல்லாம் வரமாட்டாது. அதே மாதிரி இதுல வந்து மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இன்னொரு கலர் இருக்கு, அதுவும் மெட்டாலிக் ஃபினிஷ் தான். பட் ஒரு கலர் மட்டும் வந்து பிளாஸ்டிக்ல, அதுவும் டியூவல் டோன்ல வந்து அந்த ஆரஞ்சு கலர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவங்க கொடுத்துருக்கிற இந்த இது வந்து ஒயிட் கலர் வந்து பிளாஸ்டிக்ல வந்து இருக்கும். இதை வந்து நம்ம மேல அட்டாச் பண்ணிட்டு ஸ்க்ரூவை வந்து அதே மாதிரி உட்காந்து மாட்டிட்டோம்னா போகும். ரொம்ப கேவலமான டெக்னாலஜி. அதாவது இந்த ஹோலை வந்து நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து நெயில்ஸ் இருந்தால் மட்டுமே தான் இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ஷாக வந்து நீங்கள் உள்ளேருந்து வந்து பம்ப் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து கலட்டவே முடியுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஒரு நல்ல யோசனைன்னு சொல்லவே மாட்டேன். நிறையா வந்து யோசிச்சு பண்ணுறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை.
பட் வந்து அது எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும். பட் இவ்வளோ நேரம் இதை கழட்டி மாட்டுறப்ப வந்து ரொம்ப கோவம் வருது. ஒரு தடவை வேணா ஆசைக்கு ஃபோன் வாங்கணுன்னே யாராவது பண்ணி பார்ப்பாங்களே தவிர எல்லாருக்குமே டே டு டே யூசேஜுக்கு இது யூஸ் ஆகுமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் யூஸ் ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா மொத்த ஃபோன்லேயே கொடுத்துருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த ஃபிஷ்ஷைக்கான லென்ஸும் இந்த மேக்ரோக்கான லென்ஸும் தான். இதை வந்து இந்த கேஸ் மாட்டினா மட்டும்தான் நம்மளால மாட்ட முடியும். அப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபோனோட இந்த கலரை நம்மளால வந்து யூஸ் பண்ணவே முடியாது. எந்த இடத்துலையுமே இந்த கேஸ் வந்து நம்ம மாட்டியே தான் வச்சிருப்போம். இன்கேஸ் வந்து நம்ம அப்பப்போ கழட்டி மாட்டணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னால இந்த 4 ஸ்க்ரூவை கழட்டி இதை எம்பி கழட்டி நம்ம மாட்டுறதுக்குள்ள இது எனக்கு பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, ஓகே, என்னதான் குறை இருந்தாலும் இதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஒழுங்காக கொடுத்துருக்கான்றதையுமே நான் சொல்லிடுறேன். இது வந்து பிடிக்கல தான், பட் இருந்தாலும் ஓகே. இந்த கேஸை வந்து நம்ம மாட்டின பிறகு வந்து இதில் வந்து நமக்கு லென்ஸ் மவுண்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இதில் தான் நம்மளால வந்து ஃபிஷ்ஷை மோடுக்கான லென்ஸும் சரி, மேக்ரோ லென்ஸ்க்கான லென்ஸும் சரி, இதில் தான் நம்மளால வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் இன்னொன்று பார்த்தது வந்து இந்த பிரைமரி கேமராக்கும் செகண்டரி கேமரா ரெண்டுக்குமே வந்து நம்ம ஒரு லென்ஸ் ப்ரொடெக்டர் போட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த கேஸை மாட்டின பிறகு. அண்ட் வந்து இந்த கேஸை போட்ட பிறகு நீங்கள் எந்த ஒரு மேக்னெட்டிக் பொருளை இந்த ஃபோனை போய் வச்சாலுமே வந்து உண்மையில சூப்பரா வந்து ஒட்டிக்குவாரு. பட் வந்து இதுல வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. அப்புறம் எது கொடுத்துருக்காங்கன்னா எனக்குமே தோணுச்சு. பட் நம்ம அன்பாக்சிங் பண்ணப்ப இந்த 2-in-1 இந்த இது கொடுத்துருந்தாங்க தெரியுமா, அதை வந்து நம்ம இப்படி அட்டாச் பண்ணோம்னா நமக்கு ஆப்பிள் எல்லாம் கொடுத்துருக்க அந்த கார்டு ஹோல்டர்லாம் வந்து அந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா ஒட்டி இருக்குமான்னு கேட்டா எனக்கு அப்படிலாம் தோணாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து நல்ல ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டாண்டாகவும் கொடுத்தது. நம்ம வீடியோ பார்க்குறப்பையும் சரி, சப்போஸ் நீங்கள் விளாகராக இருந்து வீடியோ எடுக்க போறீங்கனாலும் இது 2-in-1 பர்பஸாக கொடுத்துருக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம். பட் கார்டு வந்துட்டு நீங்கள் நிறையா கார்டு வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கேப் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 கார்டு வச்சாலே ரொம்ப டைட்டாக இருக்கும். 3வது கார்டு வந்து நுழைக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இதில் வேண்டாம். சரி, நம்ம இவர் மேலே இருக்க வன்மத்தை என்னதான் அந்த விஷயம் பிடிக்கலைனாலுமே அதை விட்டுட்டு மித்தபடி இந்த ஃபோனில் வந்து எனக்கு பர்சனலாக சத்தியமாக பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது வந்து டிசைன் மட்டும்தான். ஒரு குவாலிட்டி பிரீமியமான போன்ல வந்து எந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குமோ அதே மாதிரி எனக்கு டிசைன் வந்து இதுல ஃபீல் பண்ண முடிஞ்சு. அண்ட் முக்கியமா வந்து இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப். ஏன்னா இந்த விவோ X200, சாம்சங் S25 Ultra, 24 Ultra இதுல தான் வந்து இந்த மாதிரி கேமரா செட்டப் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இது இவ்வளோ ஒரு லோ பட்ஜெட் போன்ல நான் எதிர்பார்த்ததோட லோ பட்ஜெட். நான் கூட வந்து ஈவெண்ட்ல நினைச்சேன்னா இவ்வளோ விஷயங்கள் சொல்றாங்க இல்லைடா, ஒரு 40,000 அந்த மாதிரி ரேஞ்ச் போயிரும் போல போனு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தாட் இருந்துச்சு. பட் எப்போ வந்து இந்த பிரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் பாக்குறப்போ எப்பாடா பிரைஸ் வந்து உண்மையில பெஸ்டா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் தந்துச்சு. ஏன் சொல்றேன்னா போன வட்டி என்னதான் வந்து கழட்டி மாட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கொடுத்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணாலும் போன வட்டி குவாலிட்டி வந்து மட்டித்தனமா கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே வந்து அந்த பிளாஸ்டிக்கா இருக்கட்டும் எதுவுமே வந்து ஒரு பிரீமியமான போனை வந்து நம்மளால இன்ஹேண்ட் ஃபீல் வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. அதை நம்ம லாஸ்ட் டைமே வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இந்த வட்டி கொஞ்சம் சரி பண்ணி இன்ஹேண்ட் ஃபீலா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு பிரீமியமான போன் எப்படி இருக்கும் அந்த ஃபீலை வந்து அஃப்கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட வித்தும் சரி திக்னஸும் சரி லாஸ்ட் டைமோட கம்பேர் பண்றப்போ நல்லாவே கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் IP54 கொடுத்திருக்காங்க. டஸ்ட் ப்ரூஃபும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேக்கு ஃபிளெக்சிபிள் AMOLED டிஸ்பிளேவோட 6.77 இன்ச், அதாவது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்றப்போ நல்ல பெரிய டிஸ்பிளேவா இந்த வாட்டி கொடுத்திருக்காங்க. தென் FHD+ ஓட 3000 nits பீக் பிரைட்னஸும் HDR10+ சப்போர்ட்டோட பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவும் இந்த போன்ல இருக்கு. நெக்ஸ்ட் கேமராக்கு வைட் ஆங்கிள் லென்ஸுக்கு 50 MPயும், அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கு 8 MPயும், டெலஃபோட்டோக்கு 50 MPயும், நெக்ஸ்ட் வந்து நமக்கு அந்த ஃபிஷ்ஷை லென்ஸுக்கும் மேக்ரோ லென்ஸு தனியாவே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மாடரேட்டான ஒரு ஃபீல்ல தான் வந்து அந்த போட்டோலாம் இருக்கே தவிர ரொம்ப ஹைப்பும் இல்லை, ரொம்ப வந்து டவுனும் கிடையாது. ஓகேவா இருக்கு. என்ன சில இடத்துல வந்து கொஞ்சம் ப்ளீச் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் மட்டும் தருது. இந்த வீடியோ எடுத்த பிறகு நாங்க ஏகப்பட்ட போட்டோஸ் எடுத்துருப்போம்ல, அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே நாங்க கீழே இருக்க கூகுள் டிரைவ் லிங்க்ல வந்து ஆட் பண்றோம். நீங்க அவசரமா போன் வாங்கணும் அந்த மாதிரி நீங்க இருக்கீங்கன்ற பட்சத்துல நீங்க அஃப்கோர்ஸ் அந்த போட்டோ வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். எதுவுமே எடிட்டட்லாம் கிடையாது. கரெக்டான ஒரு போட்டோ வீடியோ தான். செக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இல்ல நான் பொறுமையா தான் வாங்க போறேன் அப்படின்னா இந்த இதை பத்தி என்னென்ன செக் பண்ணி ஷார்ட்ஸ் வேணுமா ஃபுல் வீடியோ வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்க வீடியோவும் போஸ்ட் பண்றோம். அதாவது எசென்ஷியல் கீன்னு சொல்லிட்டு, அதாவது ஏஐ கீன்னு கூட சொல்லலாம். அதை நம்ம போன நத்திங் போன்ல கொடுத்தாங்களா அதே இதை இந்த வட்டி இந்த CMF போன்லயும் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை நீங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். அதுக்கு கீழேயே வாய்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் கூட நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லையா, அப்படியே அந்த பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அதுல வாய்ஸ் ரெக்கார்ட் கூட ஓப்பன் ஆகும். அண்ட் ஹோம் பேஜ்ல 2 கிளிக் பண்ணா எசென்ஷியல் கீ ஓப்பன் ஆகி நம்ம ஸ்கிரீன்ஷாட் அண்ட் ரிமைண்டர் எல்லாமே அதுல இருக்கும். அண்ட் ஸ்கிரீன்ஷாட்ல ஏஐ யூஸ் பண்ணி டீடைல்ஸை சம்மரியாவும் நம்மளால பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பேட்டரிக்கு வந்து 5000 mAh கொடுத்துட்டு ப்ராசஸரா MediaTek Dimensity 7300 Pro வந்து கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் போன வட்டி வந்து 7300 கொடுத்துருந்தாங்க.
கொடுத்துருப்பாங்களா. ஸோ இந்த வாட்டி ப்ரோன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. பட் வந்து ஒரு நார்மலான கேமிங்க்கு, ஒரு டெய்லி யூசேஜுக்கு, இந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் வந்து இது உண்மையிலே சூப்பராக இருக்கும். பட் ரொம்ப நாங்கள் ஒரு 24 நேரம் கேம் விளையாடுவோம், அந்த மாதிரி நீங்கள் ஒரு பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஷியராக இது வந்து ஒத்து வராது. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த ஃபோன் வந்து Android 15ல நத்திங் OSல வந்து ரன் ஆகும். அண்ட் வந்து 3 வருஷம் OS அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்சோட ரேம் டைப் LPDDR4X ரேமும் இதுல ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே 6,80,000 தான் இங்கேயுமே வந்திருந்தது. கடைசியா வந்து டியூவல் சிம்மோ ப்ளூடூத் 5.3ஓட இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லி முடிச்சுட்டேன். உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா இந்த போனை வந்து வாங்கலாம். என்னப்பா ஸ்டார்டிங்ல நடுவில் அதை கழட்ட முடியலன்னு சொல்லி கழுவி ஊத்துனா இப்ப வாங்கலாம்னு சொல்றீ அப்படின்னு கேட்டா, இதோட பிரைஸ்ல இருந்து நம்ம இது எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் வாங்கலாம்னு தெரியும். அண்ட் அதே மாதிரி அந்த பிரைஸை சொல்லி தொலையேன் இவ்வளவு நேரம் சொல்றேன்னு சொல்லி யோசிச்சா 8GB plus 128GB வந்து 18,999க்கும் 8GB plus 256GB வந்து 20,999க்கும் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபோனு பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட் ஃபோன் வந்து நம்ம இன்ஃபினிக்ஸ், மோட்டோ எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஏஐ ஃபீச்சர் எல்லாமே இருக்குமே தவிர அதோட லுக்கு நல்லா இருக்காது. எந்த ஃபோன்லையுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச அஃப்கோர்ஸ் கிடையாது. முக்கியமாக இன்ஃபினிக்ஸ் ஃபோன்லலாம் வந்து நம்ம GT சீரிஸ் இந்த மாதிரி போனால் மட்டும்தான் லுக்கு நல்லா இருக்குமே தவிர மிச்சம் எல்லாமே வந்து லுக்கு ரொம்ப வந்து மோசமாக இருக்கும் 20K பட்ஜெட்லாம் வாங்கினோம்னா. பட் இதை நான் பார்க்குறப்ப லுக்கு நல்லா இருக்கு. ட்ரிபிள் கேமரா செட்டப்பு, இந்த 2 லென்ஸை வேற கொடுத்து வச்சிருக்காங்க. அதை மாட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த 2 லென்ஸ் வருது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி நல்லா இருக்கு. கேமரா ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருக்கு. அண்ட் நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நத்திங்கோட OS வந்து ஒரு கிளீனான OS-ஆ இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு கணக்கு பார்க்குறப்போ உண்மையில இந்த ஃபோனை வாங்கலான்றதா என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. ஓகேவா. டாட்டா.